4 வயது குழந்தைக்கு கால் பாத பகுதி வளைவுகள் இல்லாம ரொம்ப தட்டையா இருக்கு. பிளாட் ஃபுட் பிரச்சனை இருக்கு. இதற்காக சர்ஜரி செய்து சரி செய்ய முடியுமான்னு சமீபத்துல ஒரு பேரண்ட்ஸ் ஓபிடிக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா? குதிகால் வலி இருக்கு, இல்ல அவங்க வேகமா நடக்கவோ ஓடவோ முடியாது, இல்ல ஓடும்போது அவங்க அடிக்கடி கால் தடிக்கு கீழே விழுகிறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டேன். எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னா யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அந்த பயத்துல தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 வயசுல தான் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அவங்களுடைய அந்த ஃபுட் ஆர்ச் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆகுங்க. அதனால எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இரண்டாவது விஷயம், பெரும்பாலானவர்களுக்கு பிளாட் ஃபுட் ஜெனடிக் காரணங்களால ஒன்னா தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கும், இல்ல அப்பா அம்மால யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்குங்க. அதனாலேயே பிசியாலஜிக்கல் வேரியண்டா கூட இருக்கலாம். மூன்றாவது, குழந்தைக்கு பிளாட் ஃபுட் இருந்துச்சுன்னா பிற்காலத்துல அவங்களால வேகமா ஓட முடியாது, இல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி செய்ய முடியாது அப்படின்ற கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய அத்லெட்ஸ்க்கு பிளாட் ஃபுட் இருக்கு, அவங்களும் வேகமா ஓடிட்டு தான் இருக்காங்க. சோ இத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கு, குதிகால் வலி சொல்றாங்க, இல்ல அந்த கால் பாத பகுதி ரொம்ப கோணலாவே இருந்துட்டே போகுது, இல்ல ரொம்பவே தட்டையா இருக்கு நடக்கும்போது, அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு அந்த மெட்டாடார்சல் ஆர்ச் கரெக்ஷன் செருப்புகள்ல இல்ல ஷூல கொடுக்கலாங்க. மத்தபடிக்கு எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது.